பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக, தியானிப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தருணத்திற்காக ஆண்டவருக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, ஜி நெட்வொர்க் ஊழியத்திற்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊழியத்தை ஆரம்பித்து அதை பொறுப்பெடுத்து நடத்தி கொண்டிருக்கிற அருமையான சகோதரர் ஆரோன் அவர்களுக்கும், இந்த ஊழியத்தில் பங்காளர்களாகவும் இந்த ஊழியத்தில் உடன் ஊழியர்களாகவும் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட சேர்ந்து தியானிப்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமான ஒரு நேரம். ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறோம். இந்த கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபை எங்களோடு இருந்து இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக யோனாவின் தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து நான் ஆண்டவருடைய செய்தியை இந்த கால வேளையில் உங்களுக்காக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோனாவின் புத்தகம் விசேஷமான ஒரு புத்தகம். பழைய ஏற்பாட்டில் சுவிசேஷத்திற்கென்று தியானிப்பதற்காக மிகவும் பிரயோஜனமாக இருக்கக்கூடிய ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய ஆண்டவருடைய சுவிசேஷ பாரத்தை, ஊழியத்தின் பாரத்தை கொடுக்கிற ஒரு புத்தகமாக இந்த யோனாவின் புத்தகம் இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த புத்தகம், அநேக முறை நாம் தியானித்திருக்கிற புத்தகம். இந்த நாளிலும் மிஷன் இன் காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், ஆண்டவருடைய பார்வையில் ஊழியம் எப்படிப்பட்டது, ஊழியத்தை ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது அதனுடைய சூழ்நிலைகள் எப்படியாக இருக்கிறது என்பதெல்லாம் இந்த புத்தகத்தில் நாம் ஆழமாக பார்க்கிறோம். 3 காரியங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோனாவின் புத்தகத்திலிருந்து 3 காரியங்கள். முதலாவது தலைப்பு, மிஷன் இன் காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஆண்டவருடைய பார்வையில் ஊழியம் என்றால் என்ன, நற்செய்தி அறிவித்தல் என்றால் என்ன என்பதை எங்களோடு கூட முதல் தலைப்பாக நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல் அதிகாரத்திலிருந்து யோனாவின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் யோனாவுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார், ஒரு பணியை கொடுக்கிறார். அதை வாசிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்கிற ஒரு காரியம், மிஷன் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் காட். ஊழியம் ஆண்டவரிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிற அத்தனை ஊழியங்களும் மனிதனால் ஏற்படுத்தப்பட்டதல்ல. மாறாக இது எல்லா ஊழியத்திற்கும் ஊற்று முறையிடமாக இருக்கிறவர், அதனுடைய ஆரம்ப கட்டமாக இருக்கிறவர் ஆண்டவர் தான். He calls people and sends them for ministry. ஆண்டவர் ஊழியத்துக்கு தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து அவருக்கு அந்த செய்தியை கொடுத்து அவர்களை அனுப்புகிறார். அதனால் it comes from him. He is the origin of ministry. ஆண்டவர் தான் இந்த ஊழியத்திற்கு மூற்றும் உறைவிடமாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. It is not from human being. It is not by our will. நம்முடைய சித்தத்தின்படி இந்த ஊழியம் நடப்பதல்ல, நம்முடைய சித்தத்தின்படி நாம் இவையெல்லாம் செய்யவில்லை. மாறாக இந்த அழைப்பு ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது, இந்த செய்தி ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. He is the origin. அவர்தான் அதற்கு ஊற்றாக இருக்கிறார். அத்தனை சுவிசேஷ ஊழியங்களும் அத்தனை நற்செய்திகளும் அவரிடத்திலிருந்து வருகிறது. அவருடைய காரியம், அவர்தான் திட்டமிடுகிறார், அவர்தான் செயல்படுத்துகிறார் என்பதை இந்த புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் யோனாவை அழைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் கொடுக்கிற அந்த ஊழியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லி சில கருத்துக்களும் அங்கே ஆழமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோனாவின் புத்தகம் மிக சிறந்த ஒரு புத்தகம் சுவிசேஷ ஊழியத்தை பற்றி பேசும் பொழுது. ஏனென்று சொன்னால், இங்கே ஊழியத்தை குறித்த புதிய கருத்துக்கள் வெளிப்படுத்தப்படுகிறது இஸ்ரவேல் மக்களுக்கு. அதுவரை அவர்களுக்கு இருந்த சிந்தனைகள் எல்லாம் வேறு. இஸ்ரவேல் மக்களுடைய எண்ணம் என்ன, நாங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள்,
நாங்கள் தான் இந்த உலகத்தில் ஆண்டவரால் விரும்பப்படுகிற மக்கள் என்று சொல்லி அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். யோனாவின் புத்தகத்தில் ஆண்டவர் நினைவேல இருந்த மக்கள், அசிரியாவின் தலைநகராக நினைவேல இருக்கிற மக்களையும் நான் நேசிக்கிறேன் என்பதை அங்கு வெளிப்படுத்துகிறார். இது ஒருவேளை அன்றைக்கு இருந்த அந்த ஊழியனுக்கு, யோனாவுக்கே ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருந்திருக்கலாம், ஏற்றுக்கொள்ள முடியாத செய்தியாக இருந்திருக்கலாம். ஆண்டவருடைய ஊழியம், அதனுடைய வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் திஸ் மிஷன், இஸ் த ஆரிஜின் ஆஃப் த மிஷன், தென் வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் காட்ஸ் மிஷன் என்று பார்க்கும் பொழுது அது இட் இஸ் யூனிவர்சல் இன் நேச்சர். அவனுடைய ஊழியம், அந்த செய்தி உலகளாவிய தன்மை கொண்டது. ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கோ மாத்திரம் அது சொந்தமானதில்லை. மாறாக ஆண்டவருடைய திட்டத்தில் அவர் பரந்த மனப்பான்மை உடையவராக இருக்கிறார். அந்த செய்தி எல்லாருக்குமான ஒரு செய்தியாக அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நினைவே ஒரு அந்நிய தேசமாக இருந்தது. அந்த நினைவேக்கு பவுண்டரி இருந்தது. அதை தாண்டி, இஸ்ரவேல் மக்களை தாண்டி தான் நினைவேக்கு போக வேண்டும் என்ற சூழ்நிலைகள் இருந்தது. இந்த எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலும் எல்லா பவுண்டரியும் தாண்டி, எல்லா எல்லைகளையும் தாண்டி ஆண்டவர் அங்கே போக சொல்லி ஊழியக்காரனை அழைக்கிறதை பார்க்கிறோம். காட்ஸ் மிஷன் டிரான்சென்ட்ஸ் நேஷனல், எத்னிக், ரிலீஜியஸ் பவுண்டரிஸ். அவனுடைய ஊழியம் இவையெல்லாம் தாண்டி செல்கிற ஊழியமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். காட்ஸ் மிஷன் இஸ் இன்க்ளூசிவ். அவனுடைய ஊழியம் எல்லாவற்றையும் உள்ளடக்கியது, எல்லாரையும் உள்ளடக்கியது. அவருடைய செய்தி எல்லாருக்குமானது. அதுதான் இயேசு கிறிஸ்து பிற்காலத்தில் புதிய ஏற்பாட்டில் வந்து கொண்டு வந்த செய்தியாகவும் இருக்கிறதை பார்க்கிறோம். எல்லாருக்கும். யோவான் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே இந்த மெய்யான ஒளி என்று வாசிக்கிறோம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். குறிப்பிட்ட ஜனத்துக்குள்ள எல்லா ஜனத்துக்குமான நற்செய்தி என்று வாசிக்கிறோம். அந்த கிருபை பிரசன்னமாகி எல்லாருக்கும் ரட்சிப்பை கொண்டு வந்தது என்று சொல்லி நாம் தீர்த்துள்ள வாசிக்கிறோம். இல்லை, ஆண்டவருடைய செய்தி எல்லாருக்குமானது, எல்லைகளை தாண்டியது என்பதை யோனாவின் புத்தகம் அங்கே கற்றுக் கொடுக்கிறது. வாட் இஸ் மிஷன்? மிஷன் டிரான்சென்ட்ஸ் ஆல் த பவுண்டரிஸ். எல்லைகளை தாண்டின ஒரு அழைப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய ஒரு அழைப்பு நமக்கு இருக்கிறது. வாட் அ கிரேட் மிஷன் வி ஹேவ். தாண்டி நம்முடைய சொந்த பந்த மக்களை தாண்டி அவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அடுத்த ஒரு காரியம். அவனுடைய மிஷனை பற்றி பேசும்போது இந்த ஊழியத்தினுடைய மோட்டிவேஷன் என்ன? கடவுள் ஏன் இந்த செய்தியை கொடுக்கிறார்? இதை மனிதத்தில் கொடுத்து இவ்வளவாக நம்மை ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்புகிறார், செய்கிறார். இது எல்லாம் ஆண்டவரை செய்யறதுக்கு காரணம் என்ன? வாட் இஸ் மோட்டிவேஷன் பிஹைண்ட் ஆல் தீஸ் திங்ஸ்? வாட் இஸ் த பர்பஸ் பிஹைண்ட் ஆல் தீஸ் திங்ஸ்? இந்த ஊழியத்தின் பின்னால் இருக்கிற மோட்டிவேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, காட்ஸ் கம்பேஷன் அண்ட் லவ் இஸ் அ மோட்டிவேஷன் பிஹைண்ட் இஸ் மிஷன். ஆண்டவருடைய அன்பு இந்த ஊழியத்துக்கு பின்னால் இருக்கிறதை பார்க்கிறோம். அழகான ஒரு கேள்வியை யோனாவை பார்த்து கேட்குறார். இங்கே இந்த மக்கள், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த மக்கள் அழிந்து போவதற்கு நான் விடுவேனா? அந்த மக்களை எப்படி அழிவதற்கு விடுவேன்னு சொல்லி அவனை பார்த்து கேட்குறத பார்க்குறாங்க. அந்த கேள்விக்கு பின்னால் இருக்கிற ஒரு ரகசியம் என்னன்னு சொன்னால், அவருடைய அன்பு. அந்த மக்களை பற்றி ஒருவேளை அந்தந்த தேசத்தினுடைய அரசனே அவ்வளவு கவலைப்பட்டிருப்பானா, அன்பு செலுத்தியிருப்பானா என்று சொல்லி தெரியாது. ஒருவேளை அந்த குடும்பங்கள் அவர்களே தங்களை குறித்து அந்த அளவுக்கு நினைத்திருப்பார்களா என்று தெரியாது. ஆனால் ஆண்டவர் அவர்களை குறித்து கரிசனையாக இருக்கிறார். அந்த மக்கள் நரகத்துக்கு போகக்கூடாது என்ற ஒரு பெரிய ஒரு கரிசனை அங்கே ஆண்டவருக்கு, கம்பேஷன் என்று சொல்லுகிறோம், ஒரு மனதுருக்கம் ஆண்டவருக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் சுவிசேஷ ஊழியத்தினுடைய மோட்டிவேஷன். பின்னால் இருக்கிற ஒரு உந்து சக்தி என்னென்று சொன்னால், மக்களை குறித்த பாரம், ஒரு கரிசனை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது இன்றைக்கு முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது ஊழியத்தில். ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம், என்னுடைய குடும்பம், என்னுடைய மக்கள் என்கிற ஒரு பாரம் இன்றைக்கு ஊழியத்தில் இருக்க வேண்டும் என்பதை அங்கே நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்னுமாக இந்த ஊழியத்தை குறித்து வேற என்ன இந்த புத்தகத்தில் இருக்குதுன்னு சொன்னால், there is no other option. ஊழியத்தை குறித்து பேசும்போது மக்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு வழி இல்லை. வானத்தின் கீழெங்கிலும் மனுஷர்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. there is no other option. ஊழியம் வேண்டுமென்றால் செய்யலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம். இயேசு கிறிஸ்துவை வேண்டுமென்றால் ஏற்றுக்கொள்ளலாம், இல்லை என்றால் விட்டுவிடலாம் என்ற ஒரு ஆப்ஷன், என்ற ஒரு ஏதோ ஒரு வாய்ப்பு எடுத்துக்கொண்டால் உண்டு, இல்லை என்றால் இல்லை என்று சொல்லி அல்ல.
there is no other option என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு இந்த வழியை கொடுத்திருக்கிறார். இதன் மூலமாக தான் இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு வழிதான், வேறு வழி இல்லை, வேறு வாய்ப்பு இல்லை. என்ன வாய்ப்பு? நாம் நற்செய்தியை கொண்டு போய் அவர்களுக்கு சேர்க்க வேண்டும். தட் இஸ் மிஷன். ஆபிரகாமை பார்த்து அழைக்கும் போது ஆண்டவர் அப்படித்தான் சொன்னார், உன் மூலமாக இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவர்கள் கொடுக்குற வார்த்தை இதே தான், உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். உன்னை ஆசீர்வதித்து அப்படியே விட்டுவிடுவது அல்ல, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் தேங்கி போன நீரை போல் அங்கே இருந்து விடுவது அல்ல, மாறாக யூ ஹேவ் டு ஃப்ளோ லைக் எ ரிவர். ஒரு ஆற்றை போல புரண்டு போய் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுகிற ஒரு அழைப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கு. தட் இஸ் மிஷன். அதுதான் ஊழியம். யோனாவை பார்த்து அதைத்தான் சொன்னார், இங்கே தீர்க்கதரிசியாக நீ இங்கே இருப்பது சரியல்ல, நீ அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை நோக்கி போக வேண்டும் என்ற ஒரு பெரிய அழைப்பை யோனாவுக்கு கொடுக்கிறார். யூ ஹேவ் டு கோ அண்ட் பி பிளெஸிங் டு அதர்ஸ், சேனல் ஆஃப் பிளெஸிங் டு அதர்ஸ். நீ அங்கே போய் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இரு. ஆதியாகமம் 12:3 ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் மூலமாக இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைந்து அவர் நமக்காக ரத்தம் சிந்தி பரம்பெறும் பொழுது தன்னுடைய சீசர்களை பார்த்து சொன்ன ஒரு காரியம், உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். வேறு வழி இல்லை. இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற, இந்த உலகத்தில் ரட்சிப்புக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரே வாய்ப்பு. மிஷன் இன் காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஆண்டுடைய பார்வையில் ஊழியம் என்ன, ஆண்டுடைய பார்வையில் ஊழியம் என்ன என்று சொல்லி முதல் காரியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். முதல் பாயிண்ட், முதல் குறிப்பை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஊழியம் ஆண்டவரிடத்தில் இருக்குது. இஸ் ஆரிஜின் ஆஃப் திஸ் மிஷன். அவர் தான் இதை ஆரம்பிக்கிறார், அவர் தான் இதற்கு எல்லாம் செய்கிறார். அண்ட் இட் இஸ் யூனிவர்சல் இன் நேச்சர். அது உலகளாவிய தன்மை கொண்ட ஊழியமாக இருக்கிறது. மோட்டிவேஷன் ஆஃப் காட்ஸ் மினிஸ்ட்ரி மிஷன் இஸ் கம்பேஷன் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இது வேறு வழியில் தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். இது கட்டாயமாக எல்லாரும் பின்பற்றப்பட வேண்டிய ஒரு குறிப்பு. ஊழியம்தான் ஒரே வழி மக்களோட ரட்சிப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது, இந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அழகான அடுத்த குறிப்பு, இரண்டாவது குறிப்பு என்னன்னு சொன்னால், ஹியூமன் கான்ட்ரிபியூஷன், த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் கான்ட்ரிபியூஷன் இன் மிஷன். நம்முடைய மனிதனுடைய பங்கு என்ன என்பதை இங்கே நம்ம வாசிக்கிறோம். இந்த அதிகாரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வரிசையாக வாசிக்கும் பொழுது கடவுளுக்கும் அதை அவர் கொடுத்திருக்கிற பொறுப்பெடுத்திருக்கிற மனிதனுக்கும் ஒரு பெரிய நடைபெறுகிற ஒரு பெரிய போராட்டமாக இந்த யோனாவின் புத்தகத்தை நாம் பார்க்க முடியும். யோனாவை பார்த்து ஆண்டவர் போக சொல்கிறார். யோனா அதற்கு மறுப்பு தெரிவித்து வேறு பக்கமாக போகிறார். ஆண்டவர் அவரை விடவில்லை. அவர் தொடர்ந்து ஆண்டவர் பின்தொடர்கிறார். அங்கே யோனாவினால பெரிய ஒரு பாதிப்பு வருகிறது கப்பலில். இந்த புத்தகம் முழுவதுமாக எப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஹியூமன் கான்ட்ரிபியூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் காட்ஸ் மிஷன். ஆண்டவருடைய ஊழியத்தில் மனிதனுடைய பங்குக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால், ஆண்டவரால் மனிதன் இல்லாதமல் இதை செய்ய முடியாதா? நிச்சயமாக செய்ய முடியும். ஒரு தூதனை அனுப்பி செய்ய முடியாதா? நிச்சயமாக செய்ய முடியும். ஆனால் ஆண்டவர் நம்முடைய பங்கை விரும்புகிற ஆண்டவராக, அதை ஊழியத்தில் எதிர்பார்க்கிற ஒரு ஆண்டவராக அதை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். God entrust his message to ordinary people. அதுதான் இந்த நற்செய்தியினுடைய பெரிய ஒரு அற்புதமான காரியம் என்று சொன்னால், தூதர்களை அனுப்பி ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யல, மாறாக சாதாரண மக்களிடத்தில் பெரிய பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த பொக்கிஷத்தை அவர்கள் மூலமாக மற்றவர்களுக்கு கொடுத்து மற்றவர்களை அற்புதமாக நடத்த என்பது தான் ஆண்டவருடைய திட்டம். அதைத்தான் வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் பைத்தியமாய் அறியப்படுகிறவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவர்களை ஞானவான்களாக மாற்றுகிறார், அவர்களை பயன்படுத்துகிறார். அதுதான் நற்செய்தியினுடைய ரகசியம். மற்றபடி ஆண்டவரால் செய்ய முடியாது என்று அர்த்தம் அல்ல. He wants to use ordinary people to do extraordinary things. ஆகையினால ஆண்டவர் மனிதனுடைய பங்கை எதிர்பார்க்கிறதை பார்க்கிறோம். We need to cooperate with God. ஆண்டவரோடு கூட நாம் இந்த ஊழியத்தில் ஒத்துழைக்க வேண்டும். We are agents. ஆண்டவர் பயன்படுத்துகிற கருவிகளாக நாம் இருக்கிறோம். We are instruments. இந்த யோனாவினுடைய புத்தகத்தை வாசிக்கும் போது அங்கே நடக்கிற அந்த போராட்டத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம்.
ஆண்டவர் தன்னுடைய சித்தப்படி யோனாவுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்ததை போய் செய் என்று சொல்லுகிறார். ஆனால் யோனா ஆண்டவருடைய சித்தத்திற்கு மேல தன்னுடைய சித்தத்தை வைக்கிறார். ஜோனா கீப்ஸ் ஈஸ் வில் ஓவர் காட்ஸ் வில். ஆண்டவர் சொல்வது ஒன்று, இவர் செய்வது ஒன்று. காரணம் என்ன? அந்த நாட்களிலே அசிரிய மக்களையும் நினைவே மக்களையும் இஸ்ரவேல் மக்கள் வெறுத்தார்கள், அவர்களை எதிரிகளாக பார்த்தார்கள். யோனாவுடைய மனதில் உள்நான மனசில் இந்த நினைவே குறித்த எதிர்ப்பு இருந்திருக்கலாம், கோபம் இருந்திருக்கலாம், அவர்கள் எதிரிகள் என்ற எண்ணம் இருந்திருக்கலாம். இதெல்லாம் அவருடைய மனதில் ப்ரெஜுடியூஸ், அது மனசுக்குள்ள ஒரு பெரிய அவர்களை குறித்த ஒரு எண்ணம், இவர்கள் இப்படி தான், இவர்கள் மாறவே மாட்டார்கள், இவர்கள் அழிவுக்கு பார்த்தமானவர்கள் என்ற எண்ணம் இருந்திருக்கலாம். அவையெல்லாம் சேர்ந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய முடியாதபடி அவரை தடுக்கிறதை பார்க்கிறோம். அவர் ஓன் ஐடியாஸ், அவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். சில நேரத்தில் ஊழியத்தில் ஆண்டவர் நம்மை அழைத்து நம்முடைய கரங்களில் பெரிய ஒரு பொறுப்பை கொடுக்கும்போது அவர் சொல்லுகிறதை செய்யாமல் நம்முடைய சித்தத்தை ஊழியத்தில் நாம் அப்ளை பண்ணும் பொழுது அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே என்று சொல்லி நீ சொல்வதை நான் செய்வேன் என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் எனக்கு பிடித்தமானதை நான் நினைக்கிறதை என்னுடைய வழியிலே தான் செய்வேன் என்று சொல்லி நாம் செய்யும்போது நம்முடைய ஊழியத்தினுடைய பலன், நம்முடைய ஊழியத்தினுடைய வல்லமை, நம்முடைய ஊழியத்தினுடைய பாதிப்பு மிக குறைந்து போகிறதை பார்க்கிறோம். சில நேரத்தில் ஆண்டவருக்கு எதிரான திசையில் நாம் ஓடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் யோனாவை நினைவேக்கு போக சொன்னார். ஆனால் யோனா நேர் எதிராக தர்ஷீஷ் என்ற பட்டணம் நினைவுக்கு நேர் எதிரான பட்டணமாக திசையில் இருந்தது. நேர் எதிரான ஒரு திசைக்கு அவர் கடந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். ஊழியத்தை அநேக நேரத்தில் we take it as privilege. அதை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரிவிலேஜாக மாத்திரம் நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் ஊழியம் நமக்கு ப்ரிவிலேஜாக மாத்திரம் கொடுக்கப்படவில்லை. இட் இஸ் அ பார்ட்டிசிபேஷன். நம்முடைய பங்கு ஆண்டவருடைய ஊழியத்தில் நாம் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டும். நம்முடைய பகுதியை நாம் செய்ய வேண்டியதை நாம் ஆண்டவருடைய ஊழியத்தில் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. we are just instruments and we are stewards. நாம் கண்காணிகளாக இருக்கிறோம், அதை செய்ய வேண்டிய பொறுப்பாளர்களாக இருக்கிறோம். நம்முடைய பொறுப்பு அதை கொடுத்த வேலையை செய்து முடிக்க வேண்டியது நம்முடைய ஊழியர்களுடைய கடமை. மாறாக we become owners instead of being agents. ஆண்டவருடைய ஊழியத்தில் நான் ஒரு ஏஜென்ட் என்றதை மறந்து நான் தான் இதற்கு தலைவர், நான் தான் ஓனர், நான் தான் இதற்கு எஜமானன் என்று சொல்லுகிற அளவுக்கு நாம் போய்விடுகிறோம். எந்த அளவுக்கு சில நேரத்தில் போய்விடுகிறோம் என்று சொன்னால், God is the center of our ministry. நம்ம செய்கிற ஊழியத்தினுடைய மைய பகுதி யாருன்னு கேட்டால் கடவுளுடைய செய்தியும். சில நேரத்தில் அது மாறி we become the center of our ministry. நான் நினைக்கிறது நடக்கணும், என் விருப்பப்படி செய்யணும், எல்லாம் என்னை சுற்றி தான் இருக்கணும் என்கிற எண்ணம் என்கிற சூழ்நிலை ஊழியத்தில் வரும் பொழுது அந்த ஊழியம் பயனற்ற ஊழியமாக, அங்கே ஆண்டோடைய சித்தம் இல்லாத ஒரு ஊழியமாக மாறிவிடுகிறது. யோனாவுடைய வாழ்க்கையில் அவனுடைய சித்தத்தை அவன் அப்ளை செய்கிறான். அதனால தான் அவன் நேரெதிராக கடந்து ஓடுகிறதை பார்க்கிறோம். இதற்கும் ஒருபடி தாண்டி ரொம்ப மிகவும் டேஞ்சர் என்று சொல்லலாம், மிகவும் மோசமான ஒரு நிலைமை என்று சொன்னால், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நாம் எடுத்துக்கொள்ள கூட முயற்சி பண்ணுகிறோம். சில நேரத்தில் ஒன்று ஆண்டவருக்கு சித்தத்துக்கு எதிரான பக்கம் ஓடுகிறோம், இல்லை என்று சொன்னால் ஊழியத்தில் நாம் ஆண்டவரால் பயன்படுத்தப்படும் பொழுது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நான் தான் எல்லாம் என்று சொல்லி எடுக்கிற அந்த பக்கத்தில் அனதர் எக்ஸ்ட்ரீம் என்று சொல்கிறோம், இந்த பக்கத்தில் நாம் ஓடுகிறோம். இரண்டும் மிகவும் மோசமான சூழ்நிலை நம்முடைய ஊழியத்தில் கொண்டு வரும். மாறாக கீப் காட் இன் அவர் இந்த சென்டர் ஆஃப் அவர் மினிஸ்ட்ரி. ஆண்டவரை ஊழியத்தின் மையமாக வைக்கும் பொழுது அந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். ஊழியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பொறுப்பு இருக்கிறது. இஃப் யூ ஹாவ் காட்ஸ் பிளெஸிங்ஸ் வித் யூ, இஃப் யூ ஆர் பிளெஸ்ட் அண்ட் இஃப் யூ ஆர் ப்ரிவிலேஜ்ட், ப்ரிவிலேஜ் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் ஒரு பார்ட்டிசிபேஷனும் இருக்குது. யாரெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் ஆபிரகாமை போல அவர்களுக்கெல்லாம் அந்த பொறுப்பும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூ கேனாட் இக்னோர் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி, த பார்ட்டிசிபேஷன். ஆண்டவர் கொடுத்துருக்கிற அந்த பொறுப்பை நாம் எப்போதும் புறந்தள்ளி விட்டு ஓடக்கூடாது. யூ ஹாவ் டு ஒபே டு ஹிம். ஆண்டவர் மனதில் கொடுக்குற ஊழியத்தை கொடுக்குற பொறுப்பை நாம் செய்ய வேண்டும். அநேக நேரத்தில் ஊழியத்தை செய்ய அழைக்கப்படும் போது அவனுடைய ஊழியம் எப்போதுமே மிஷன் இம்பாசிபிள்னு சொல்லுவார்கள். இது நடக்கவே நடக்காது. அப்படிப்பட்ட ஊழியத்துக்கு தான் ஆண்டவர் அழைக்கிறார். ஏன்னா எல்லாரும் உலகத்தில் மற்றவர்கள் செய்கிறது போல செய்யக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு ஆண்டவர் அழைப்பதில்லை. எப்போதும் ஆண்டவர் அழைக்கிற ஊழியம் எப்படிப்படுதுன்னு கேட்டால், நடக்காது என்று சொல்கிற ஊழியங்களை நடத்தி காட்டுகிற ஆண்டவர். அப்படி அழைக்கும்போது நமக்கு முன்னால் ஆண்டவர் அழைக்கிறார், ஆனால் இதை எப்படி என்னால் செய்ய முடியும் என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம் நினைக்கிறோம். who will help me,
இதை எப்படி நான் செய்வேன், யாருக்கு உதவி செய்ய போகிறாங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நல்லா வெனவர் காட் கால்ஸ் அஸ் he provides us. அவருக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் மாத்திரம் போதும். இதுதான் ரகசியம். யோனா செய்யாத ஒரு காரியம், கீழ்ப்படியாமல் அவர் எதிர்த்து போகிறார். ஆனால் அங்கே ஆண்டவர் நம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தியிருந்தார். ஈவன் டிராவல் கூட ஆயத்தப்படுத்திருக்கிறத பார்க்குறோம். அவனை கப்பலிலிருந்து தூக்கி போட்ட பொழுது ஒரு மீன் வந்து யோனாவை கொண்டு போய் அங்கே சேர்க்கிறது. நம்மை ஆண்டவர் ஊழியத்திற்கான இடத்திற்கு கொண்டு செல்வதற்கும் ஊழியத்தை செய்வதற்குமான எல்லா ஏற்பாடுகளையும் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறார். ஊழியத்துக்கு அழைக்கும் போது நம்ம நினைக்கிறோம், என்னால் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது, எனக்கு பலன் இல்லை, திறமை இல்லை, தாளந்து இல்லை, எனக்கு மொழி தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, பாட்டு பாட தெரியாது, அல்லது எனக்கு தேவையான பண உதவிகள் நான் எங்கே போவேன், என் குடும்பம் பின்னணி நான் பார்க்கிறேன்னு சொல்லி அநேக காரியங்கள் நம்ம நினைக்கிறோம். ஆனால் he provides when he calls. ஆண்டவர் ஊழியத்துக்கு நம்மை அழைக்கும் பொழுது அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். we are agents and he is a owner. அவர் தான் எல்லாம். அவர் he provides everything that we need என்பதை ஒரு நாள் மறந்து போகக்கூடாது. பொருளாதார தேவைகள் மட்டும் இல்லை, நமக்கு தேவையான உள்ளான ஆவிக்குரிய தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். நமக்கு தேவையான மெச்சூரிட்டி கொடுக்குறார். யோனா மெச்சூரிட்டி இல்லாத ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான். அவனை ட்ரைன் பண்ணி அந்த கடலில் யோனாவை மோல்டு பண்ணி அங்கே திரும்பமாக நினைவை கொண்டு போய் அங்கே திரும்பவும் கற்றுக் கொடுக்குறாரு. நீ இந்த சின்ன செடிக்காக கவலைப்படுகிறாயே, அழிந்து போகிற இந்த மக்களுக்காக நான் எவ்வளோ கவலைப்படுவேன். அவன் மனதையே மாற்றி முதிர்ச்சியை கொடுக்கறதை பார்க்கிறோம். எல்லா விதமான பயிற்சியும் கொடுக்குறார். காட் ஹானஸ் இஸ் சில்ட்ரன் இஸ் சர்வன்ஸ். அடுத்த காரியம் இதிலேயே ஊழியத்தை பற்றி ஹியூமன் ரோலை பற்றி பேசும்போது பேசிகிட்டு இருக்கிறோம். ஆண்டவருடைய ஊழியத்தில் we are agents and he honors us. நம்ம அவர் கீழ்ப்படிந்து ஊழியத்தை செய்யும்போது அவர் நம்மை கனப்படுத்துகிறார். ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை ஒரு நாள் ஆண்டவர் கைவிடுகிறதே இல்லை. he will never leave them to be ashamed. வெக்கப்பட்டு போக விடவே மாட்டார். மாறாக அவர்களை கனப்படுத்துகிறார். அவன் சொன்ன வார்த்தையின்படி அந்த நினைவுப்பட்டு நான் ரட்சிக்கப்பட்டு யோனாவின் கண் முன்னால் ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறதை பார்க்குறோம். யோனாவின் வார்த்தையை ஆண்டவர் உறுதிப்படுத்தி அங்கே செய்கிறதையெல்லாம் பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஏஜென்ட்ஸ், இப்படிப்பட்ட ஊழியர்கள், இப்படிப்பட்ட ஸ்டீவர்ட்ஸ், இப்படிப்பட்ட சர்வன்ஸுக்காக காத்து கொண்டு கீழ்ப்படுகிற ஊழியர்கள் தான் ஆண்டவருக்கு தேவை. மற்றதையெல்லாம் அவர் பார்த்துப்பார். யார் வேணும்னு சொன்னால் அவர் சொல்கிறத செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆட்கள் தேவை. அவரை தன்னுடைய ஊழியத்தில் மையப்புள்ளியாக வைக்கிறதுக்கு ஆட்கள் தேவை. நீங்கள் உங்கள் சித்தப்படியே நான் செய்கிறேன்னு சொல்கிற ஒரு ஆளை தான் ஆண்டவர் தேடுறார். வேறு ஒரு பெரிய தாளந்த திறமையை காட்டிலும் ஆண்டவரே நீர்ஸ் ஐ வில் நாட் கீப் மை வில் அப்பான் ஓவர் யுவர் வில். ஆண்டவரை உங்கள் சித்தத்துக்கு மேலே ஏன் சித்தத்தை வைக்க மாட்டேன், எனக்குள்ள வெறுப்புணர்ச்சி இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு, மனுஷத்தெல்லாம் ஓரமாக வச்சுட்டு, வாட் யூ சே ஐ வில் லிசன் அண்ட் ஒபே என்கிற ஹியூமன் பார்ட்டிசிபேஷன், அவர் ரோல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வாட் காட்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். யோனாவின் புத்தகத்தில் தெரிந்து கொள்கிறோம். அதனால் யோனாவின் புத்தகத்தில் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹியூமன் கான்ட்ரிபியூஷன் இன் காட்ஸ் மிஷன் அழகாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அவனை கற்றுக் கொடுத்து பின்தொடர்ந்து இந்த யோனாவை ஒரு ஊழியத்தில் எப்படி பங்கு பெற வேண்டும் என்பதை நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நாமும் அதே கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் நம் மூலமாய் செயல்பட நமக்கு ஒப்பு கொடுக்கும்போது எவ்வளோ பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். ஒரு தேசத்தையே மாற்றுவதற்கு அவர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவராக இருக்கிறார். இஃப் சம்மோன் இஸ் நாட் ப்ரீச்சிங் ஹவ் தே வில் நோ என்று சொல்லி நம்ம ரோமன் 10:14 வாசிக்கும் பொழுது பிரசங்கிக்காவிட்டால் எப்படி அறிந்து கொள்வார்கள், எப்படி அறிந்து கொள்வார்கள்? நாம் போய் பிரசங்கிக்க வேண்டும். அது நம்முடைய கடமை. விலையை செய்கிறவர், மனம் திரும்ப செய்கிறவர் எல்லாம் அவருடைய கருத்தில் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் பார்த்துக்கொள்வார். நம்முடைய வேலை என்ன? யூ ஹாவ் டு டச் தட் கிரவுண்ட். யோனா போய் கால் வச்சா போதும், யோனா போய் அந்த வார்த்தையை பிரசங்கித்தா போதும், வேறு எதுவும் நீ செய்ய தேவையில்லை. யோனா பிரசங்கித்து விட்டு ஓடி போய் மேலே உட்காந்து கொண்டார், வேறு எதுவும் செய்யலை. ஆனால் மற்ற எல்லாவற்றையும் கடவுள் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் கான்ட்ரிபியூஷன் இஸ் எக்ஸ்பெக்டட் ஃப்ரம் பை காட். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அதுதான் இரண்டாவது காரியம். மூன்றாவது கற்றுக்கொள்கிற ஒரு காரியத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோனாவின் புத்தகத்தில் வாசிக்கும்போது த கிரேட் எஃபெக்ட் ஆஃப் மிஷன் இன் அதர்ஸ் லைஃப்ஸ், இன் பீப்புள்ஸ் லைஃப்ஸ். ஆண்டவருடைய ஊழியத்தினுடைய வல்லமை என்னதான் அப்படி பெரிய வல்லமை, என்னதான் அப்படி செய்கிறார்? த கிரேட் எஃபெக்ட் ஆஃப் மிஷன், ஊழியத்தினுடைய சுவிசேஷ ஊழியத்தினுடைய வல்லமை என்ன செய்ய முடியும் என்பதை ஆண்டவர் யோனாவின் புத்தகத்தில் நிரூபித்து காட்டுகிறதை பார்க்கிறோம். காட்ஸ் வேர்டு கேன் டிரான்ஸ்ஃபார்ம் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை சுவிசேஷ ஊழியத்தில், இந்த சுவிசேஷ வார்த்தையில், நற்செய்தியில் இருக்கிறது என்பதை ஆண்டவர் காட்ட விரும்புகிறார். அது இந்த புத்தகத்தை வேதத்தில் வைத்துக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்றைக்கும் இது நடக்கும். நாம் யோனாவை போல, கீழ்ப்படிந்த யோனாவை போல, முதல் பகுதியில் இல்லை, இரண்டாம் பகுதியில் கீழ்ப்படிந்த யோனாவை போல, ஒப்பு கொடுத்த யோனாவை போல நாம் மாறினா நம்மால் என்ன நடக்கும்? யூ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் பீப்புள், யூ கேன் டிரான்ஸ்ஃபார்ம் சிட்டிஸ் அண்ட் வில்லேஜஸ், ஈவன் கிங்ஸ் அண்ட் நேஷன்ஸ் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார்.
we should not be the cause of destruction. அழிவுக்கான ஊழியர்களாய் நாம் இருக்கக்கூடாது, அழிவுக்கான ஊழியர்களாக இருக்கக்கூடாது. மாறாக ஆசீர்வாதத்திற்கான ரட்சிப்புக்கான ஊழியர்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆண்டவருடைய டிவைன் கம்பேஷன் அண்ட் மர்சி, ஆண்டவருடைய இரக்கத்தையும் ஆண்டவருடைய அன்பையும் தயவையும் மற்ற மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அங்கே என்ன நடந்தது? 3ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்கும்பொழுது பார்க்குறோம், அந்த மக்கள் எல்லாரும் யோனாவின் வார்த்தையை கேட்டபோது மனங்கசந்து அவர்கள் எல்லாரும் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள். எப்படி ஒரு மனுஷனுடைய வார்த்தை இவ்வளோ பெரிய காரியத்தை செய்தது? அதற்கு என்ன அர்த்தம்? பேரளவுக்கு தான் யோனா அங்கே போய் நின்னார். அவருடைய இதயத்தை உடைத்தது யார்? கடவுள் தான், பரிசுத்த ஆவியானவர். அவரெல்லாம் மனசுக்குள்ளே நான் பாவைன்னு உணர வச்சது யார்? யோனா இல்லை, பரிசுத்த ஆவியானவர், கடவுள். அவரெல்லாம் உபவாசித்து கதறி அழுதார்கள். மிருகங்கள் கூட அவர்கள் சாப்பாடு கொடுக்கல, உபவாசித்தார்கள் சொல்லி வாசிக்கிறோம். யார் அதை செய்தது? கடவுள். கடவுள் கிரியை செய்கிறார், நாம் செய்ய போகிறதில்ல. ஊழியக்காரர் எதையும் செய்ய போகிறதில்ல. we are just agents. God needs our role. அவ்வளோதான். ஆண்டவர் தான் எல்லாத்தையும். he will transform everything. human beings, the whole nation will be transformed என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இதை அறியாமல் இருக்கும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? நாம் போய் சொல்லி என் வார்த்தையால் ஒரு பட்டணம் ரட்சிக்கப்படுமா நம்ம நினைக்கிறோம். நான் அங்கே போய் நிற்கிறதுனால என்ன நடக்க போகுது என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம் நினைக்கிறோம். இல்லை, உங்கள் மூலமாக ஆண்டவர் செய்கிற ஒரு பெரிய திட்டம் பின்னால் இருக்கிறது. நமக்கு அது புரியாது, தெரியாது. அதை பார்த்து நாம் தயங்க வேண்டிய கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பார்த்து நாம் தயங்க வேண்டிய கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காட்ஸ் மிஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் மிஷன் இம்பாசிபிள். லுக்ஸ் லைக் மிஷன் இம்பாசிபிள். அதை செய்ய முடியாத ஊழியமாக, நடக்காத காரியமாக நம்ம கண் முன்னால் எப்போதும் இருக்கிறது. எசேக்கியேலுடைய புத்தகத்தை நான் உங்களுக்கு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு கொடுக்குற ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் தெரியுமா? எப்படிப்பட்ட ஊழியம் ஆண்டவரை நான் உனக்கு காட்டுறவான்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போகிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் கூப்பிட்டு போய் காட்டும்போது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கு முழுசும் உலர்ந்த எலும்புகள் இருக்கிறதே பார்க்குறோம். அந்த பள்ளத்தாக்கு பேரே வேலி ஆஃப் ட்ரை போன்ஸ் என்று வாசிக்கிறோம். உலர்ந்த எலும்புகள் இருக்கிற பள்ளத்தாக்கு கொண்டு போய் ஆண்டவர் கேட்குறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா? இதுதான் அவனுடைய மிஷன். இந்த எலும்புகள் உயிரடையுமா? சன் ஆஃப் மேன், கேன் தீஸ் போன்ஸ் லிவ்? மனுஷகுமாரனே, இந்த எலும்புகள்லாம் உயிரடையுமா? எவ்வளோ பெரிய ஒரு கேள்வி. ஆண்டவரே, இது எப்படி சாத்தியமாகும்? உலர்ந்து போன எலும்புகள், உயிரற்ற எலும்புகள் எல்லாம் மரித்து போய் எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. இது எப்படி உயிரடைய முடியும் என்று சொல்லி அந்த தீர்க்கதரிசி உரையை நினைத்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கேள்வி தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறார். அதுதான் மிஷன், அதுதான் காட்ஸ் மிஷன். அதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு சொன்னால், நம்மளை ஆண்டவர் சொல்கிறதை சொன்னால் போதும். அந்த தீர்க்கதரிசியை பார்த்து என்ன சொன்னார் பிற்பாடு? அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் உரை. ஓ, எப்படி நான் அதை செய்வேன்? அதை பற்றி நீ கவலைப்படாத. அந்த எலும்புகளை பார்த்து நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? யூ ஹேவ் டு ப்ரொஃபஸை. அவர்களை பார்த்து தீர்க்கதரிசனம் உரை. அப்படி தான் செய்தார் தீர்க்கதரிசி. ட்ரை போன்ஸ் என்று சொல்லி, உலர்ந்த எலும்புகளே, ஹியர் த வேர்ட் ஆஃப் த லார்ட். உலர்ந்த எலும்புகளே, கடவுளுடைய வார்த்தையை கேளுங்கள். கடவுள் சொல்கிறது தான் என்று சொல்லி, நான் உனக்குள்ள ஜீவனை அனுப்புகிறேன்னு கடவுள் சொல்கிறாருன்னு சொன்னார் தீர்க்கதரிசி. ஆனால் அவருக்கு தெரியாது எப்படி நடக்கும்னு சொல்லி. இட் வாஸ் மிஷன் தட் cannot be done. அதை செய்ய முடியாத ஒரு பெரிய ஊழியமாக தான் அவர் முன்னால் இருந்தது. ஆனால் வேதம் சொல்கிறது, அவர் சொன்ன உடனே அங்கே பலத்த காற்று வந்தது, அங்கே பரிசுத்த ஆவியானவர் வந்தார், உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்தது. இதுதான் ஊழியம். இன்றைக்கு காட்ஸ் வேர்டு மிஷன் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் பீப்புள், கிவ் லைஃப் டு பீப்புள். எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரு தன்மை இந்த ஊழியத்தில், இந்த வார்த்தையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ், மாற்றங்கள் ஏற்படுகிற ஒரு ஊழியம். அதுதான் இன்றைக்கு அதனுடைய ஊழியமாக. த கிரேட் எஃபெக்ட் ஆஃப் மிஷன் இன் அதர்ஸ் லைஃப், பீப்புள்ஸ் லைஃப் இஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இஸ் லைஃப், இஸ் சேஞ்ச். வார்த்தை மாற்றத்தை அனைவருடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம். வெறுத்து அநேக உதாரணங்கள் இருக்குது. எங்கெல்லாம் சீசர்களை போய் கால்களை வைத்தார்களோ அங்கெல்லாம் ரட்சிப்பு, அங்கெல்லாம் விடுதலை, அங்கெல்லாம் சுகம், அங்கெல்லாம் பலன் கிடைக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கரத்தில் தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன், தெர் இஸ் நோ அதர் வே. தூதர்கள் அனுப்பி ஆண்டவர் ஊழியம் செய்ய போகிறதில்ல, அது தெளிவாக நமக்கு தெரியும். நீங்களும் நானும் தான் அதை செய்ய போகிறோம். யூ ஹாவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி. இஃப் யூ திங்க் யூ ஆர் சைல்ட் ஆஃப் காட், நாம் ஆண்டவருடைய பிள்ளை நான் நினச்சா, ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் நினச்சா, ஆண்டவருடைய வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது என்று சொல்லி நான் நினைத்தால், இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை ப்ரிவிலேஜாக எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது இல்லை, மாறாக இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டு டிரான்ஸ்ஃபார்ம் பீப்புள். மக்களை மாற்ற வேண்டியது
என்னுடைய கடமை. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும்போது அங்கே சமாரிய பட்டணத்தில் போய் பிலிப்பு அங்கே பிரசங்கி அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் கடந்து வந்தது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2:41 வாசிக்கிறோம், அனுதினமும் விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எங்கெல்லாம் சீசர்கள் போனார்கள் அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் நடந்தது. இன்றைக்கு நமக்கு பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 காரியங்களை தியானித்தோம். காட்ஸ் மிஷன் இன் காட்ஸ் பர்ஸ்பெக்டிவ். என்னது? அது உலகளாவிய ஒரு தன்மை கொண்டது, எல்லாருக்குமானது. அது ஆண்டவருடைய கம்பேஷன், அன்பினால் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் தான் அதற்கு ஆரிஜன், கதவிடத்திலிருந்து வந்த செய்தி. இன்றைக்கு அந்த செய்தி நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோல் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூ ஹாவ் டு டேக் இட் ஃபர்தர். நாம் தான் அதை முன்னால் கொண்டு போக முடியும், நாம் தான் கொண்டு போக வேண்டும். ஆனால் ஆண்டவர் கைவிடவில்லை, நம்ம கூடவே இருந்து காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். கடைசியாக நாம் அப்படி செய்யும்போது மக்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் வருகிறதை நாம் பார்க்க முடியும். பெரிய மாற்றங்கள். சால்வேஷன் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். ரட்சிப்பு கர்த்தருடையது, கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். இந்த ஊழியத்தில், இந்த மிஷன் ஊழியத்தில் அருமையான ஜி நெட்வொர்க், இந்த ஊழியங்கள் உலகமெங்கும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நான் சொன்னது போல யோனா புத்தகத்தில் வாசிக்கிறது போய் யூனிவர்சல் நேச்சர் இன் நேச்சர், உலகளாவிய ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து இந்த ஊழியத்தில் நீங்கள் முன்னேறி போக நான் உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து நீங்கள் அநேகர் இன்னும் இந்த செய்தியை கொண்டு கொண்டிருக்கிறவர்கள் இந்த ஊழியத்தில் பங்கு பெற, டோன்ட் கன்சிடர் காட்ஸ் பிளெஸிங்ஸ் அஸ் ப்ரிவிலேஜ். ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை ப்ரிவிலேஜாக மாத்திரம் இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், வரங்கள், தாழ்ந்துகள் அவற்றையும் ப்ரிவிலேஜாக மாத்திரம் இல்லை. டூ இட் அஸ் அ பார்ட்டிசிபேஷன். பார்ட்டிசிபேட் இன் காட்ஸ் மினிஸ்ட்ரி. அந்த ஊழியத்தில் பங்கு பெறுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறார். இந்த தேசத்தை மாற்ற உங்களையும் என்னையும் இந்த ஜி நெட்வொர்க் ஊழியத்தையும் பயன்படுத்த போகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை விசுவாசிப்போம், ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிஷம் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்திக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். யோனாவின் புத்தகத்திலிருந்து உம்முடைய ஊழியம், நற்செய்தி அறிவித்தல், மனமாற்றமான வாழ்க்கை, மக்கள் ஆண்டவருடைய மந்தைக்குள்ளே வருகிறதை குறித்தெல்லாம் நாங்கள் தியானித்தோம். இன்றைக்கு இதை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கர்த்தர் இடைப்பட்டிருக்கிறீரப்பா. இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். இதுவரை ஊழியத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ளாதவர்கள் அதற்குள்ளே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளட்டும். உமக்கு ஆசீர்வாதமாகவும் இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாகவும் நாங்கள் இருக்க உதவி செய்யும். ஜி நெட்வொர்க் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் பயன்படுத்தும் அந்த ஊழியங்களை பொறுப்படுத்த நடத்துகிற சகோதரர் ஆரோனுக்காக, ஒவ்வொரு பங்காளர்களுக்காக, ஜெப பங்காளர்கள், கொடுக்கிற பங்காளருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.